அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டேரோ ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நான் இது வந்து பிக்கப் பைல் கார்டு தான் பண்ணுறேன். 2 பைல் இருக்கும், உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து பைல் 1க்கான கார்டு. நாலு கார்டு வந்திருக்குனால நான் பைல் 1க்கு 2 கார்டு, பைல் 2க்கு 2 கார்டு எடுக்கிறேன். பைல் 1க்கான கார்டு வந்து நீங்கள் பழசெல்லாம் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது கங்கா வந்திருக்காங்க, காடஸ் ஆஃப் ஹெவன்லி ஆம்ப்ரோசியா. பியூரிஃபிகேஷன் ஃப்ரம் சின், பாசிஃபிகேஷன் ஆஃப் வேர்ல்ட்லி டிசையர்ஸ், லிபரேஷன் அட் த டைம் ஆஃப் டெத், ரெமெடி ஃபார் ஃபிசிக்கல் டிசீஸ். கங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பழைய கர்மா, அந்த பழைய கஷ்டங்கள், நீங்கள் செஞ்ச தவறுகள் அதெல்லாம் கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு. மேபி இந்த கனெக்ஷன்லேயே நடந்த தவறுகள்லாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சரியாயிட்ருக்கு. அது கூட இது ரெப்ரசன்ட் பண்ணல. அடுத்தது வந்து நித்யானந்த பிரபு, டெலிவரர் ஆஃப் மோஸ்ட் ஃபாலன். அதாவது கீழே விழுறவங்கள காப்பாற்றுறவங்க. லவ் ஆஃப் காட், எம்பத்தி அண்ட் லவ் ஃபார் ஹியூமன் கைண்ட், கம்பேஷன் அண்ட் சேரிட்டி, பர்ஃபெக்ஷன் இன் த சாண்டிங் ஆஃப் காட்ஸ் நேம். நித்யானந்த பிரபுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது டிவோஷன் அண்ட் லவ் டு காட். உங்களோட பிகினிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது லவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, பட் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் இந்த கார்டு சொல்லுது. கங்கா பார்த்திங்கன்னா பியூரிஃபிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நித்யானந்த பிரபு பார்த்திங்கன்னா டிவோஷன், கம்ப்ளீட் டிவோஷன் டு காட். அடுத்தது அவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்கு உதவுற ஒரு, அவங்க வந்து குரு மாதிரி தான் நித்யானந்த பிரபு. ஸோ கடவுளை வழிபட்ட ரொம்ப டிவோட்டடான பர்சன் அவங்க. இது வந்து பைல் 1. இது பைல் 2க்கானது வந்து மத்ஸ்யா, த ஃபிஷ் அவதார். அடுத்தது வராகா. ரெண்டுமே பெருமாள் அவதாரமே வந்திருக்கு. வெளுத்து வாங்க போகிறீங்க. பைல் 2 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், செக்யூரிட்டி ஃபார் ட்ராவலர்ஸ், ப்ரிசர்விங் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் நாலேஜ். உங்களுக்கு மத்ஸ்யா அவதாரம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெட்ட விஷயங்கள், கெட்டவங்ககிட்ட பாதுகாப்பு. அடுத்தது நீங்கள் அதாவது ஜேர்னி போகிறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை, இந்த காதலே ஒரு பயணம் தானே, அந்த மாதிரி பயணங்களில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அதுலேருந்து காப்பாற்றப்படுவீங்க. அடுத்தது வராக அவதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த போர் அவதார், பன்றி அவதாரம். பேனிஷ்மெண்ட் ஆஃப் ஃபியர், ப்ரொடெக்டிங் த வேர்ல்ட்ஸ் இக்காலஜி, இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் த ஃபியர் ஆஃப் டர்ட் அண்ட் டார்க்னஸ். வராக அவதாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களது அதான் இதுவுமே கிட்டத்தட்ட உங்களோட பழைய கர்மா, இந்த சின், இந்த கெட்டது, அதுலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வரத்துக்கு, ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு அவதாரம் தான் வராக அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில், இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்புறம் அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னால் இங்கே நம்ம அப்படியே நேச்சுரல் டிசாஸ்டர்னு எடுத்துக்க முடியாது. உங்களை கைமீறி நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்குல்ல, அந்த காதல் விஷயத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ ரெண்டுமே பியூட்டிஃபுல்லான பைல். உங்களுக்கு பைல் 1 வேணுமா, பைல் 2 வேணுமா சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பைல் 1க்கான ரீடிங் போகிறேன். இது வந்து இது வந்து பெண்ணோட எனர்ஜி. கொஞ்சம் வச்சுக்கணும். பெண்ணோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. அதாவது வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் அங்கேருந்து விலகி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்துலேருந்து விலகி போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஞானம் வந்து ஒரு பளிச்சுன்னுன்ற ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இந்த பெண் யார் இருக்கீங்களோ அவங்க, இங்கே பார்க்குறது ஆனாக இருந்தால் நீங்கள் நேசிக்கிற பெண், அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அடுத்தது இங்கே பாட்டம் டெக் கார்டில் பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ், பேலன்ஸ். அப்புறம் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, அப்பாலஜி, தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்குறது, இது எல்லாமே 6 ஆஃப் கப்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான எனர்ஜி 6 ஆஃப் கப். 6 ஆஃப் கப் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ரிலேஷன் வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இப்போ தான் பார்த்துருக்கேன், இல்லை சொல்லலை அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறதான் 6 ஆஃப் கப்ஸ்.
நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் அதாவது டைரெக்டாக சொல்லிக்கிட்டீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் நேசிக்கிறீங்கன்ற உண்மை உங்கள் 2 பேத்துக்கு தெரியும். 6 ஆஃப் கப்ஸ் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்தது 6 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி, அதாவது கெட்டதுலேருந்து விலகி போகிறது, இல்லைனா ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து விலகி போகிறது. இந்த பெண்களுக்கு வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இருக்குது, அவங்களோட ப்ரொடெக்ஷனும் இருக்குது, அவங்க வழிகாட்டுதல் படி தான் இந்த பெண் எனர்ஜி இப்போ போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, மேபி ஷிஃப்டிங் கூட இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் விஷயமா, அதாவது பிஸ்னஸ் இல்லைனா உங்கள் ஒர்க் விஷயமா எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகலாம், இல்லைனா நீங்கள் வீடு மாற்றுற சூழ்நிலையில் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃப்ளோவில் போகிற முடிவில் இருக்காங்க இந்த பெண். ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அதாவது ஒரு ஞானம் வந்துருச்சு, ஃப்ளோவில் போனால் எல்லாம் தானாக செட் ஆகும் அப்படின்னு. அதை தான் ஸ்பிரிட்ஸும் இங்கே சொல்கிறாங்க. நீ ஃப்ளோவில் போமா, உங்களுக்கான கமிட்மெண்ட் காத்துட்ருக்கு. இந்த கமிட்மெண்ட், ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், ஒரு ரெக்கக்னேஷன் எல்லாமே இந்த பெண் எனர்ஜிக்கு காத்துட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த காதல் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது காதல் வந்து கல்யாணத்தில் தான் முடியும், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சூப்பர். இது வந்து இந்த ஆணோட எனர்ஜி. ஆணோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகராறான சூழ்நிலையில் இருக்காங்க. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்க அந்த ஆணோட வாழ்க்கையில் பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ஊரில் தெரியும் நண்டு கதை, நானும் ஏற மாட்டேன் உன்னையும் ஏற விட மாட்டேன்ற கதை தான். அதுதான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், இன்டெசிஷன். இந்த குழப்பத்தினால அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அடுத்தது அவங்க இந்த போராட்டத்தையும் விடுற மாதிரி இல்லை, அதாவது கெட்டவங்களுக்கு எதிராக நின்று போராடி இந்த காதலுக்கு ஃபேவராக பண்ணுற விஷயங்களையும் அவங்க கைவிடுற மாதிரி இல்லை. இந்த காதல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த கனெக்ஷனும் ரொம்ப முக்கியம். அதனால் அதையும் அவங்க விட்டுத்தர மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்க என்ன சொல்கிற வராங்க ஸ்பிரிட்ஸ்னால், இங்கே லாஸ்ட்டில் ஜஸ்டிஸ் இருக்குது, உங்களுக்கான நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இங்கே ஹீரோஃபண்ட் இருக்குது, இங்கே வந்து ஜஸ்டிஸ் கார்டு இருக்குது. ஸோ உங்கள் காதல்லையும் கல்யாணத்துலேயும் இந்த எண்டு கார்டில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து இந்த பெண் எனர்ஜி நீங்கள் ஃப்ளோவில் போகிறது பெட்டர். நீங்கள் அன்னன்னைக்கு டே டு டே லைஃப் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இந்த ஆண் எனர்ஜி வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. அவங்க என்ன தான் ஆனாலும் சரி 2ல் 1 பார்த்துட்றேன் நான், எனக்கு இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. மேபி இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த இன்டெசிஷன், அதாவது முடிவு செய்ய முடியாத அந்த தடுமாட்டத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பழைய கர்மாவை கழிக்கிறதுக்கு தான். அடுத்தது இவங்க ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கடவுளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. தான் இங்கே டெலிவரர் ஆஃப் த மோஸ்ட் ஃபாலன். அதாவது இந்த மாதிரி வீழ்ந்து போகிறவங்க, கீழே விடுறவங்க, இல்லை தப்பிக்க முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து வெளியில் விடுவிக்கிறதுக்கு இவரோட டியூட்டி. அதுதான் இவர் பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னா அவர் வழிகாட்டுவார் எப்படி வெளியில் வருதுன்னு. அதுதான் கங்கா வந்து இந்த கர்மாவை கிளென்ஸ் பண்ண உதவுவாங்க. அடுத்தது வந்து இந்த நித்யானந்த பிரபு வந்து என்ன சொல்கிறது, உங்களோட பிரச்சனைகள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரதுக்கான வழியை காட்டுவார். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஆண் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கனால தான், அதுவும் வந்து சாதாரண பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்க வந்து சொல்லாமல். கார்டு எல்லாமே இன்றைக்கி பஞ்சாக தான் விழுது, ஒரு சிங்கிள் கார்டை விழலை. ஸோ நிறையா உங்களை நேசிக்கிறவங்க சொல்ல விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் நேசிக்கிற அந்த ஆணோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காதலும் கல்யாணமும் ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணமோ இல்லை இந்த யூனியனோ நடக்காமல் போனதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த குழப்பம் பண்ணுறவங்கனால தான். அதாவது கெட்டவங்க, காமிக் பீப்புள், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தால் நீங்கள் காமிக் பீப்புள்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் லவ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கெட்டவங்க, சூழ்ச்சி பண்ணுறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களால இப்போது பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அட் அ டைமில். அதனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரதோ இல்லை இந்த லவ்வை வந்து சொல்கிறதோ சரியாக இருக்காது அப்படிங்கிறனால தான் அவங்க தள்ளி போடுறாங்க. பட் அவங்களுக்கு இந்த காதலை பற்றி நல்ல புரிதல் வந்துச்சு. இந்த காதலை விடுற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி,
கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நியாயத்துக்காக போராடுற ஒரு எனர்ஜி. அதுவும் கிங் எனர்ஜி. இட்ஸ் நாட் நைட் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே க்ரோ, அவுல், அப்புறம் பேட். சாரி, நான் ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன், ஏற்கனவே கம்ப்ளைண்ட். இங்கே பார்த்திங்கன்னா காக்கா, அப்புறம் வவ்வால், ஆந்த, அப்புறம் தட்டான், இந்த மாதிரி எல்லா ஜீவனும் இங்கே சுற்றிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 வந்து இரவில் வேலை செய்கிறது, 2 வந்து பகலில் வேலை செய்கிறது. காக்காவும் தட்டானும் பார்த்திங்கன்னா பகலில் இருக்கும். அப்புறம் வவ்வாலும் ஆந்தையும் பார்த்திங்கன்னா நைட்டில் இருக்கும். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த ஆண் எனர்ஜிக்கு வந்து நைட்லேயும் சரி பகல்லையும் சரி எல்லா சமயத்திலும் ஸ்பிரிட்ஸோட அனுகிரகமும் பக்கபலமாக இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி தெளிஞ்சிட்டாங்க. ஏன் இந்த தெளிவு வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு சுற்றி நடந்து ஹார்ட் பிரேக்ஸ்லாம் ஆகி திரும்ப திரும்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு அப்படியே அதீத தெளிவில் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க பகலில் வந்து ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க. அந்த ஸ்வோர்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழே ஊனியாச்சு. எப்போவுமே விக்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்வோர்டு கீழே ஊனும், அதாவது நிலத்தில் ஊன்றது. அப்படி அந்த ஸ்வோர்ட் பார்த்திங்கன்னா கீழே குத்தி இருக்குது. ஸோ இது விக்ட்ரியை தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்து இன்னொரு ஸ்வோர்ட் கையில் வச்சுட்ருக்காங்க. ஒரு விஷயத்தில் வெற்றி, இன்னொரு விஷயத்தில் அவங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, அவங்க தலை களைஞ்சிருக்கு, ஆனால் எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் இந்த காதலை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்தது அவங்க இந்த கெட்டவங்களும் எதிர்த்து போராடணும். இதுதான் இந்த ஆண் மனசில் இப்போ ஓடிட்டுருக்க விஷயம். அடுத்தது அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட எனர்ஜி உங்களோட எனர்ஜி அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் இந்த குயின் ஆஃப் சோர்ட்ஸில் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் காதலில் ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கீங்க. அடுத்தது உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது. உண்மை, அதாவது பார்த்திங்கன்னா அது டிவைன் கவுண்டர் பார்ட். எக்ஸாக்டாக அவங்களோட கவுண்டர் பார்ட்டை மிஸ் பண்ணுறாங்க. அதாவது யூ ஆர் த எக்ஸாக்ட் மேட்ச். அதுதான் இங்கே விஷயம். இங்கே பாருங்கள், இது வந்து கிங் ஆஃப் சோர்ட்ஸ், இது வந்து குயின் ஆஃப் சோர்ட்ஸ் இருந்துச்சு. இடையில இருக்கிறது வந்து 5 ஆஃப் கப்ஸ் தான். கெட்டவங்கெல்லாம் யாரும் கிடையாது. இவங்க வந்து ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மிஸ் பண்ணுற எனர்ஜி வந்து இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, கரை கடந்து போயிட்டுருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் திடீர்னு வந்து உங்கள் முன்னாடி குதிக்க போகிறாங்க. அதனால் நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் பயந்துக்க குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே. நான் இந்த 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி மட்டும் என்ன ஆகும்னு பார்த்துடுறேன். ப்ளீஸ் clarify this 5 of wands energy. What will happen to this 5 of wands energy? அது ஏற்கனவே இங்கே இருக்க அவங்களுக்கு வெற்றி வரும்னு ஆல்ரெடி நான் எதுக்கும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூ தான். 5 ஆஃப் வான்ஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அப்ஸ்டிக்கல் தான். இந்த ஆண் எனர்ஜி வந்து எதையோ ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து கெடுக்கிறதுக்கு தான் கெடுக்கிறதுக்கு இந்த பேய் வேலை செஞ்சிட்ருக்கு. நான் சொன்னேன் இது வந்து கெட்டவங்கன்னு. ஆமாம், கெட்டவங்க இல்லை, கொடூரமானவங்க. இந்த டெவில், அதாவது இந்த டெவில் எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா, அந்த பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஈவு இறக்கம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மனிதங்களுக்கு இருக்கிற எந்த குணாதிசயமே இருக்காது. அந்த மனிதங்களை கடந்து அந்த மிருக நிலைக்கு இல்லைனா வந்து அரக்க நிலைக்கு போன ஒரு ஆள் தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டெவில்னாவே அது அவ்வளோதான். அது வந்து மனுஷனாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ராட்சச ஜென்மங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் எதிர்பார்க்கலாம். அதனால தான் இவங்க வந்து உங்களை விலக்கி வச்சுட்டு அந்த டெவிலை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குற பெண்கள் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருக்கேன், உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபாலோ த கைடன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வந்து கல்யாணத்தில் தான் முடியும். அதிலலாம் எந்த குழப்பமும் இல்லை. பார்த்தீங்கன்னா சன் கார்ட். வாவ், இது இந்த பைல் ஒன்று யாராவது சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் ஸோ லக்கி. யூ ஆர் ஸோ லக்கி. பார்த்தீங்க, ஒண்டர்ஃபுல் கார்ட்ஸ் டு ஹேவ். ரொம்ப அருமையான கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பைல் ஒன்று சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வந்து கல்யாணத்தில் தான் முடியும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஆண் எனர்ஜி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா 9 ஆஃப் வான்ஸ் இங்கே இருக்குது, அடுத்தது 9 ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அவங்க எதிர்த்து போராட போகிறாங்க. அவங்க வந்து பிஸ்னஸில் வெற்றி வாகை சூட போகிறாங்க.
அது எந்த அளவுக்கு வெற்றி வாகை சூடுவாங்களோ இல்லையோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பக்காவாக வந்துடும். அடுத்தது நீங்கள் அந்த ஸ்டார் எனர்ஜியில் இருக்க போகிறீங்க பெண்களே. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, மிளிர போகிறீங்க. ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அவங்க வந்து இதை விட சாமிங்காக வந்து உங்ககிட்ட உங்கள் காதில் சொல்ல போகிறாங்க. எங்கேயும் எல்லா இடத்துலையும் சந்தோஷம் நிலவுப்போது. சன் கார்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது, இந்த காதலையும் யாராலையும் அடிச்சிக்க முடியாது. அப்படியே ஒரு சூப்பர் கார்டு அது. ஸோ சன் கார்டு தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி இல்லைனா மலர்ச்சி. ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து பாட்டம் டெக் கார்டு. அடுத்து சன் வந்து லாஸ்ட் கார்டாக, அதாவது எண்ட் கார்டு பார்த்திங்கன்னா சன் தான். இங்கேயும் நம்ம அப்படி தான், இங்கேயும் பார்த்திங்கன்னா எண்டு கார்டு எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இங்கே கிங் ஆஃப் சோர்ட்ஸு, இங்கே ஹீரோ ஃபண்டு, ஜஸ்டிஸு. ஸோ உங்கள் காதல் அசைச்சிக்க யாராலையும் முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பெண்கள், இந்த ஆண் கூடிய சீக்கிரம் உங்களோட வந்து கை கோத்துப்பாங்க. நான் இந்த ஆண் ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா அப்படின்னு மட்டும் கேட்டு இதை முடிக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பர்சனல் மெசேஜஸ் தான். அவங்க ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆணோ பெண்ணோ யார் பார்க்குறீங்களோ, இது வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களோட நேசிக்கிறவங்க சொல்ல விரும்புகிற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ நீட் டைம், அது வந்து தானாக வெளியில் வருது. இது ஷஃபுலாவில் அது என் கையிலே தானாக வந்து ப்ளேஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு இன்னும் நேரம் வேணும், இன்னும் டைம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பேயை டீல் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஸ்வீட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. உங்களுக்காக ஏதோ ஒரு என்ன சொல்ல, அவங்க வந்து உங்களுக்காக ஒரு ஆச்சரியத்தை மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூன் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது ஐ ஹாவ் ஸ்ட்ரகிள்ட் வித் அடிக்ஷன்ஸ். அவங்களுக்கு அடிக்ஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. மேபி ட்ரிங்கிங் ப்ராப்ளம், இல்லைனா ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், அந்த மாதிரி எது வேணால் இருந்திருக்கலாம். மணியும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான், இல்லை எல்லாமே கலந்து இருந்திருக்கலாம், வாட் எவர். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த அடிக்ஷன்லாம் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறது. பாட்டம் டெக் கார்டு பார்த்திங்கன்னா ஐ மிஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ். உங்களோட அந்த வாய்ஸ், நீங்கள் பேசுகிற அந்த சத்தத்தை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற குவிக் மெசேஜ். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் அவங்க எட்டி பார்ப்பாங்க. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் போயிட்டே இருங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு மிராக்கிள் மாதிரி இந்த காதல் வந்து கல்யாணத்தில் வரும். அகெயின் டெவில் எனர்ஜி நான் பார்க்குறேன். அதாவது சண்டை வேண்டாம், சமாதானத்துக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்குள்ளே ஏதாவது இந்த பேசாமல் இருந்தனால பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா அவங்க நான் சமாதானத்துக்கு தயாராக இருக்கேன், கூடிய சீக்கிரம் வருவேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஐ லை அவேக் திங்கிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர். எதிர்காலத்தை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நைட்டில் படுத்துட்டு தூங்காமல். அப்புறம் இன்னொரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது. வில் யூ சூஸ் மீன்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள வந்து சொன்னால் திரும்ப அவங்கள சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் திரும்ப வந்தால் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா, இல்லை என்ன சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதில் நான் வந்து நீங்கள் அந்த பெண் எனர்ஜி அதை சூஸ் பண்ணாத மாதிரி எந்த எனர்ஜியும் பார்க்கல. ஸோ ஏன்னா இங்கே ஜஸ்டிஸும் இருக்குது. அதாவது நியாயம் இருக்கிற பக்கத்தில், அதாவது இந்த ஆண் பக்கத்தில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பெண் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி, 0% கூட சொல்லுவேன். ஏன்னா இங்கே ப்ராமிசிங்காக சன் கார்டு, ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் விலகி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது இங்கே லவ்வர்ஸ் கார்டு. இதை விட பெரிய கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுவும் வேணால். நீங்கள் 2 பேருமே வந்து டிஸ்டன்ட் பார்ட்னர்ஸ். இஃப் ஐ ஃபாலோ யூ ஐ குட் லூஸ் எவ்ரிதிங். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. இப்போ வந்து உங்களை ஃபாலோ பண்ணால் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஐ நீட் டைம், அதுக்கு தான் அந்த நீட் டைம், அந்த ட்ராமாலாம். ஸோ இது வந்து டிவைன் டைமிங்கில் நடக்கும், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால். அவ்வளோதான். ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ. பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். உங்களுக்கு என்ன காசு வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே பெருமாளோட
அனுகிரகம் இருக்குது. இந்த பெண் எனர்ஜி வாவ்! பெண் எனர்ஜி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க காதல் விஷயத்தில். இதை பார்க்குற பெண்கள் வந்து செம ஸ்ட்ராங். ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இன்ஸ்டெபிலிட்டி இல்லைனா ஒரு சின்ன பின்தங்கள் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ட்ரபிள் இருக்குது அட் ப்ரெசன்ட். ஆனால் நீங்கள் வந்து இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு மாதிரி, அதாவது ஒரு ராணி மாதிரி ஆகிடுவீங்க பண விஷயத்தில். அதனால் பண விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது இந்த பெண் எனர்ஜி வந்து பக்கா லவ்வர்ஸ் விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப கன்ஃபார்மாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் பற்றி ஒரு தெளிவு பக்காவாக இருக்குது. அதெல்லாம் எந்த குழப்பமும் இந்த பெண்ணுக்கு இல்லை. அவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டிகிள்ஸில் ஆல் ஆஃப் த சடன் வந்து நீங்கள் உங்களுக்கு காதல் வந்து கிரவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிளான் பண்ணி முன்னாடி போகலாம். யூ கேன் ஏபிள் டு கான்குவர் த வேர்ல்ட். இந்த பெண்ணால் இந்த உலகத்தையே வந்து வெற்றி கொள்ள முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெண் எனர்ஜி இது. நீங்கள் யார் பார்த்துட்ருக்கீங்களோ, இப்போ நீங்கள் கரியரில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு லவ்வர்ஸ், நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், த்ரீ ஆஃப் வான்ஸ், இந்த பெண்கள் எனர்ஜி அடித்து தூள் கிளப்புறீங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த ஆண் வந்து உங்களை தேடி வரல அப்படின்னா ஐ கேன் அஷ்யூர் யூ ஹீ இஸ் வெரி அன்லக்கி. ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பவரில் நில்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேசிக்கிற இந்த ஆண் எனர்ஜி உங்களை தேடி வந்து சேருவாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகுது. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நடக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த பெண்களுக்கு இருக்கிற தைரியமோ அந்த ஸ்ட்ரென்த்தோ இந்த ஸ்ட்ராங்கோ அந்த ஆண்கிட்ட இல்லை, நான் பார்க்கல. ஸோ இந்த ஆணுக்கு வந்து கொஞ்சம் பாடங்கள் எல்லாமே தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறையா முடியுது. டெத் அண்ட் ரீபர்த் இந்த சைக்கிள் வந்து இந்த ஆண் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. சில கெட்டதை விட்டு விலகி போகணும், நல்லதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் இந்த ஆண் வந்து இதை தான் கோத்ரூ பண்ணுவாங்க. அடுத்தது இந்த உலகம் வந்து அதாவது என் சைக்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. அதை திரும்பவும் வந்து கடவுள் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாங்க இந்த ஆண் வாழ்க்கையில். ஏன் என்ன நடக்குதுன்னா இந்த ஆணுக்கு வந்து இப்போ தைரியம் இல்லை, கொஞ்சம் கோழைத்தனம் இருக்குது. அவங்க வந்து எதிர்த்து நிற்கிற விஷயம் இல்லை. நீங்கள் தான் அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கீங்க. பட் இப்போ இந்த பெண் எனர்ஜி என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோக்கஸை தூக்கி உங்கள போட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து யூனிவர்ஸ்கிட்டேருந்து கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த பெண்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. உங்கள் ஃபோக்கஸ் இந்த காதல் வாழ்க்கையிலேருந்து தூக்கி உங்கள் சாதனைகள் முன்னாடி போடுங்க. நீங்கள் பயங்கரமாக சாதிப்பீங்க. அதான் இது வந்து பேக் பர்னரில் போடுங்க, அவ்வளோதான். அது பாட்டுக்கு இருக்கட்டும், வர அன்றைக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். உங்கள் காதல் அதுக்காக விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லலை. ரொம்ப தெளிவாக வச்சுக்குவாங்க. காதல் வந்து விட்டுட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து அவங்களால வர முடியாதுன்னா எப்போவுமே இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் உங்களை ப்ராப்பராக பார்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா காதல் தானாக வந்து கைகூடும். அதனால் குழப்பிக்காமல் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். இந்த ஆண் வாழ்க்கையில் அதாவது இதெல்லாம் காமிக் லெசன்ஸ் இந்த ஆண் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து ரொம்ப அது வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு முட்டை ஓடு மேல் நடக்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பக்குவமாக அதை நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதே சமயம் அவங்க பல விஷயங்களை வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, ஹார்ட் பிரேக்ஸ், பெட்ரேயல், பேக் ஸ்டாப்ஸ், அதாவது வலியோட உச்சக்கட்டம். ஆனால் இந்த வலியோட உச்சக்கட்டம் நடக்கிறதும் நல்லது தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிளோட முடிவையும் சொல்லுது. 10க்கு அப்புறம் நம்பர் கிடையாது டெராட் கார்ட்ஸில். ஐ மீன் மைனர் ஆக்கானா கிடையாது, மேஜர் ஆக்கானது வந்துடும். நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ்னு போயிடும். 1 to 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10 எப்போவுமே வந்து ஒரு கம்ப்ளீஷன் முடிஞ்சு அந்த இதோட சைக்கிளோட முடிவு. அந்த முடிவு வந்து எப்போவுமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்காமல் இருப்போம். ஸோ நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்காதனால தான் இந்த சைக்கிள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக முடியும். பட் கண்டிப்பாக இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சிடும். இந்த கெட்டவங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே வந்து டெத் அண்ட் ரீபர்த் இது டெராட் கார்டில் பார்த்திங்கன்னா டெத்து.
ஸோ இது வந்து ஒரு முடிவை தான் சொல்லுது. அந்த முடிவு எதை சொல்லுதுன்னா வேர்ல்டு, அதாவது ஒரு ஒரு சைக்கிள் முடிஞ்சு அதில் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வந்து உங்கள் உலகத்தில் அவங்க வரணும். அதுக்கான என்ன சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் மேலே ஒரு கண் எப்போவுமே இந்த ஆண் எனர்ஜிக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த பெண் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப சார்மிங், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங். எப்பயுமே ஒரு பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக துணிவாக இருந்தால் அந்த அட்ராக்ஷனே வேறு. அதனால் இந்த ஆணுக்கு எப்பயுமே உங்கள் மேலே ஒரு சின்ன கண் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வேறு ஆஃபர்ஸ் வருதா, இல்லை உங்களுக்கு வேறு ப்ரப்போசல்ஸ் வருதா அப்படின்னு ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த ஆண் எனர்ஜி உங்களை கண்டுக்கல அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண் எனர்ஜியில் இந்த டஃப் சைக்கிள் போயிட்டுருக்கனால தான் இந்த என்ன சொல்கிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்கள் மேலே என்ன சொல்கிறது நீங்கள் இந்த பெண் எனர்ஜி ஓடிடாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த ஆணோட கவலை. இப்போது இந்த பெண்களுக்கு ஆண் ஓடிடுவாங்களான்னு கவலை எனக்கு இங்கே தெரியல. பெண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓகே, இது வந்து இந்த ஆணோட மனசில் என்ன போய்கிட்டு இருக்கு. சச் அ ஸ்வீட் கார்டு. சரி, இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண் வந்து பண்ண தவறுகள், சொதப்பின விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது காலில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதாவது 6 ஆஃப் கப்ஸ் எகெயின் இங்கே வருது. ஏன்னா இந்த பெண் வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த பெண் எனர்ஜி எவ்வளோ ப்ராமிஸாக இருக்குன்னு பாருங்கள். குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க வந்து யாரையும் விடுறதா இல்லை. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஜஸ்ட் கீப் இட் அப். நான் ரொம்ப அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க, ஜஸ்ட் கீப் இட் அப். அதை விட்டுட வேண்டாம் நீங்கள். ஆக்சுவலாக அதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்போகுது வாழ்க்கையில். எதுக்காகவுமே உங்களோட லைஃப், அதாவது பர்சனல் கோல்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஈவன் இந்த லவ்க்காக கூட நீங்கள் வேணும்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வரட்டும். இல்லை 2 பேர்த்துக்கும் பேலன்ஸ்டான சுச்சுவேஷன் நீங்கள் 2 பேர் பேசி கொண்டு வாங்க. நோ காம்ப்ரமைஸ். அடுத்து 6 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாலஜி, அடுத்தது கிவ் அண்ட் டேக், பேலன்ஸ் வருது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுறது, பழைய கதைகள் பேசி சந்தோஷப்படுறது, இது எல்லாமே வந்து 6 ஆஃப் கப்ஸ். அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி போராட்டத்துலேருந்து வெற்றியோடு திரும்பி வருவாங்க. ஸோ மாலை கீழே ஏதாவது இருந்ததுன்னா ரெடி பண்ணி வைங்க பெண்கள், ஏன்னா அது கல்யாண மாலையாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ன சொல்கிறது நம்புங்க, 100% நம்புங்க. உங்கள் காதல் கல்யாணத்தில் தான் முடியும்னு. கண்டிப்பாக கல்யாணத்தில் தான் முடியும். ஏன்னா இந்த எம்பரர் வந்து கேமை வந்து வின் பண்ணிடுவாங்க. இந்த எம்பரர் இந்த எம்பரர் கையில் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் கிங்கோட அந்த செஸ் காயின் இருக்குது. ஸோ இந்த எம்பரர் வந்து கேம் வின் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே விஷயம். இந்த கெட்டவங்க பண்ணிகிட்ருக்க இந்த கேமில் இந்த எம்பரர் வந்து வின் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த எம்பரர் உங்களை பார்க்குறது வந்து இந்த ஹை ப்ரீஸ்டஸ் தான். நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மையாயிட்டிருக்கு. அதாவது உங்களை அந்த ஆண் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அம்மா தாய்ங்களே, செம எனர்ஜியில் இருக்கீங்க. அப்படியே இருங்க. உண்மையிலே சூப்பர் பியூட்டிஃபுல் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண் தான் இந்த பெண்ணை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட தலை பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரீஸ்டஸ் பார்த்துட்ருக்கு. ஆனால் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டாங்க. அவங்க கண்ணை மூடினாலும் கண்ணு தெரியும். அதுதான் ஹை ப்ரீஸ்டஸோட பவரே. அவங்க வந்து கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணில் தான் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்கிறது யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு மூலமாகவே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க எதை பற்றியும் கவலைப்படல, கண்ணை மூடிட்டாங்க. யாரோ எக்கடோ அடிச்சுக்கோங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் இந்த ஆணை வந்து திரும்ப கொண்டு வரப்போகுது. அப்புறம் அந்த ஆண் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இந்த பெண்ணை பார்த்துட்ருக்காங்க. எப்படி இவ சொன்னதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப நாள் முன்னாடி சொன்னதோ இல்லை இப்போ சொன்னதோ அது அப்படியே நடந்துகிட்ருக்கு. அந்த ஆண் வந்து ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க. அடுத்தது இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேஷன். அதாவது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எப்படி இருந்தாலும் சேஸ் பண்ணி அதை பிடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. இந்த ஆணுக்கு வந்து இந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியம் தான் நிறையா இருக்கே தவிர என்ன சொல்கிறது ஒரு வாயை திறந்துட்டு பார்க்குறத நம்ம தமிழில் ஒரு மாதிரி சொல்லுவோம். நான் எனர்ஜின்னு சொல்ல வந்தேன் இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் தான் சொன்னால் நிறைய பேருக்கு புரியலை அப்படின்றாங்க. பெட்டர் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறேன். அதாவது வாயை திறந்துட்டாங்க இந்த ஆண் இந்த பெண்ணை பார்த்து. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஏன்னா நானே அப்படி தான் இருக்கேன். அதனால் இந்த ஆணை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியம், ஷாக்கு,
அதிர்ச்சி எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணை தேடி திரும்ப வரப்போகிறாங்க. அடுத்தது நான் இங்கே எதுவும் கெட்ட எனர்ஜி பார்க்கல. அடுத்தது இந்த டெத் அண்ட் ரீபர்த் ஏதாவது சொல்லுதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் கார்டு தான் இருக்குது. அடுத்தது ஸ்ட்ரென்த். இந்த ஆணுக்கு வந்து கொஞ்சம் துணிவு கம்மியாக இருக்குது. ஆண் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் போராடி மேலே வந்துடுவாங்க. ஏன்னா நான் இப்போது 7 ஆஃப் வான்ஸ் பார்த்தேன். ஸோ போராடி மேலே வந்துடுவாங்கன்னா நிச்சயம் போராடி மேலே வந்துடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் தான் குறைபாடாக இருக்குது. இந்த பெண்கள் தைரியம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா இந்த ஆணுக்கு கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காசு தானாக வரல, ஸோ நான் இதை எடுக்க போகிறதில்ல. இதுவும் திரும்ப பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸு, அப்புறம் இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், திரும்ப வந்து இந்த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் கிட்டத்தட்ட குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி தான் டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜு மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இளவரசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இந்த பெண்கள் இப்போ இருக்கீங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்களோ, நான் ஒன்று சொன்னால் கடவுள் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங். இந்த ஆண் வந்து கண்டிப்பாக வெற்றி வகை சூடி உங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு புது வாழ்க்கை, புது ஆரம்பம் உங்கள் கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையிலையும் இருக்குது. அடுத்தது இந்த ஆண் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பார்த்தேன் 7 ஆஃப் வான்ஸ்னால் அந்த 7 ஆஃப் வான்ஸ் வெளியில் வந்துருச்சு. கண்டிப்பாக போராடி வெற்றி பெற்றுவாங்க. அந்த போராட்டம் எதுக்கு இந்த ஆண் வாழ்க்கையில் நடக்குதுன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் 7 ஆஃப் வான்ஸ் பார்த்தேன், அது வந்து போராடி வெற்றி பெறது. இது வந்து 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி அண்ட் 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா கெட்டதுலேருந்து விலகி போகிறது. அடுத்தது 6 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா விக்ட்ரி. அதாவது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கவங்க அந்த விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணுறது தான் எக்ஸாக்டாக வந்து 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அதுதான் இங்கே எம்பரர். இந்த எம்பரர் கண்டிப்பாக போராட்டத்தில் வெற்றி பெற்று இந்த காதலை வந்து நிலைநாட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா டாட்டர் ஆஃப் வான்ஸ். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு கொஞ்சம் முன்னாடி எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் எக்ஸாக்டாக அந்த எனர்ஜியில் இல்லை, பட் ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நீங்கள் என்ன சொல்கிறதுனா ரொம்ப நேர்மையாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அது ஒரு யங் எனர்ஜி. நீங்கள் வந்து எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி யங், அதாவது ஒரு 18-19 ஒரு சார்மிங்காக ஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறது. அது அந்த எனர்ஜியில் தான் இந்த ஆண் உங்களை பார்க்குறாங்க. அவ்வளோ சார்மிங்காக, அவ்வளோ அட்ராக்டிவாக, அதே சமயம் அவ்வளோ வந்து அமைதியாக நீங்கள் பண்ணுற விஷயங்களை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் இந்த ஆணுக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து பாட்டம் டெக் கார்டில் ஜஸ்டிஸ். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த காதல் வாழ்க்கையில் ஏதாவது அநியாயம், அநீதிகள் நடந்திருந்து அப்படின்னா அதுக்கான என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தோட நீதி வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த நீதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, கெட்டவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதனால தான் இங்கே 2 பெருமாளோட அவதாரம் இருக்குது. வராக அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தை, பூமியை பொழந்துட்டு மேலே வர்றது. அடுத்தது மத்ஸ்ய அவதாரம் பார்த்திங்கன்னா மீன், அதாவது எமோஷ்னலாக வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக இது டிரான்சிஷன் தான். இந்த ஆணுக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வரணும். அந்த கெட்டவங்கள்ட்டேருந்து விலகி வர அந்த ட்ராவல், அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாதுகாப்பான விஷயம். அது கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம் இந்த ஆணுக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆணுக்கு வந்து தைரியம் இல்லை, மன தைரியம் இல்லை. இது மெயினாக இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து நம்ம மனசோட தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நம்ம அழகாக தமிழில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ மனசில் இருக்க அந்த தைரியம் ரொம்ப முக்கியம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. மனசு கைவிட்டுட்டோம் அப்படின்னா எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த ஆணுக்கு தேவை. அதுக்காக பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியம் பெருமாள் கொடுப்பாங்க. எஸ்பெஷலாக ஃபிஷ்ஷெலாம் இருந்ததுன்னா அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா பெருமாள் வந்து அந்த மச்சைய அவதாரத்தில் தான் உங்களுக்கு வந்திருக்காரு. பெருமாளை வழிபடுங்க. இந்த ஆண் எனர்ஜி பெண்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி, ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் நான் சொன்னேன், ஏதாவது பிரச்சனை முன்னாடி நடந்துருது அப்படின்னா அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னதை அவங்க கேட்கல, ஆனால் நீங்கள் சொன்னது அத்தனையும் இப்போ ஒன்றா நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இப்போது நினைக்கிறாங்க அப்பயே கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் தாண்டி வந்துடுவாங்க. நீங்கள் வந்து இந்த பெண்கள் வந்து உங்கள் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் உங்கள் பென்டக்கல்ஸில் ஃபோக்கஸாக இருங்க. பண விஷயங்கள், உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுல.
இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஐ வோக் அப் டுடே திங்கிங் அபவுட் யூ. இன்றைக்கி எந்திரிக்கும் போது அவங்க உங்களை நினச்சிட்டு தான் எந்திரிச்சேன்னு சொல்கிறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒத்துக்கலை, நீங்கள் சொன்னது எதையுமே அவங்க ஒத்துக்கலை. ஐ வாஸ் இன் டினையல். இப்போ வந்து யூ ஆர் மைன், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே யாருக்காவது ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? திரும்பவும் இந்த எனர்ஜிலையுமே ஐ நீட் டைம். ஏன்னா இந்த கெட்டவங்கள அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த ஆண் எனர்ஜி பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிறது. இல்லை யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு, இந்த பார்க்குறவங்களுக்கு இந்த இன்னொரு எனர்ஜி சொல்ல விரும்புகிறது. திரும்பவும் இதுலேயும் ஐ எம் ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் தான் வெளியில் வருது. அதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம், சண்டை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து வெள்ளைக்கொடி காட்டிட்டு வருது, சேஃபாக வருது. நீங்கள் எங்கே வேண்டான்னு விட்டு ஓடிடுவீங்களோ அப்படிங்கிறதுனால இது வெள்ளைக்கொடி, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சண்டை வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது பெண்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஐ நோ யூ ஃப்ரம் சம்வேர், அதாவது முன் ஜென்மத்து பந்தம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவு வரும். ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தது, ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு மன்னிப்பும் வருது, அதுக்கான கிளாரிட்டியும் வருது. ஸோ நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது வந்து கடவுள் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், லவ் இஸ் த ஆன்சர். எந்த ஒரு சூழ்நிலையும் காதலை தேர்ந்தெடுங்க. அந்த காதல் வந்து உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் கூட்டி வந்து விட்டுடும். இவங்க சொல்ல விரும்புகிறது ஐ வாண்ட் யூ. அவங்க உங்களுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கும் நீங்கள் சொல்கிறத விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ கேளுங்க, ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதுனால பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா விஷயம். பேசி தீர்த்துக்கோங்க, அதுதான் இங்கே மெயினான விஷயம். பட் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அந்த பையிலையும் பிரச்சனைகள் தான் சால்வ் ஆயிரும்னு வந்திருக்கு, இந்த பையிலையும் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும்னு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே நல்ல எனர்ஜியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே இருங்க, உங்கள் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.